தற்போது நமது இணைப்பில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இளைஞரின் தாக்குதலில் காயமடைந்த மருத்துவர் பாலாஜி தற்போது எப்படி இருக்கிறார்? நல்லா இருக்காருங்க. இப்பதான் பார்த்துட்டு வரேன். அவர் இப்ப பேசியும் கூட இந்த ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டாரு. ஸோ ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காரு. உட்காந்து காலை உணவு சாப்பிட்டுருக்காரு. ஸோ அவர் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல ஒரு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆக நேற்றுக்கு ஆப்ரேஷன் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஐசியூ வந்தாரு. இப்போ ரூமுக்கு போறாரு. நான் ரொம்ப நல்லதா இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து ஒரு சில பரிசோதனைகள் ஏற்கனவே அந்த பேஸ் மேக்கர் பெருக்கி இருக்கிறதால அந்த பேஸ் மேக்கர் கம்பெனி வர வச்சு அது சரியா இருக்காங்கிறத உறுதிப்படுத்துறதும், அந்த ஏற்கனவே இருக்கிற இருதய பாதிப்புகள் வந்து சீரா இருக்காங்கிறத சரிபார்க்கறதுக்குமானதான் இன்னைக்கு அந்த ஒரு அரை நாள் அந்த வார்டில் கிடைச்சிருக்கு. முடிச்சிட்டு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகுறது. ஒரு மதியானத்துக்கு மேல ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. மருத்துவரிடம் நீங்க பேசுனீங்களா? மருத்துவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டது? அவர் என்ன சொன்னார் உங்களுக்கு? நான் நேற்றுல இருந்து முழுக்க அங்கதான் இருக்கேன். சிகிச்சை அளிக்கும் போதும் கூடவே இருந்தேன். அவருக்கு இது நடந்த உடனே இமிடியேட்டா அந்த எங்கெல்லாம் காயம் ஏற்பட்டுட்டோ அங்கெல்லாம் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு அதை சரி பண்ணாங்க. அப்புறம் இந்த இருதய பாதிப்பு ஏற்கனவே இருந்ததால அந்த பேஸ் மேக்கர் வச்ச கம்பெனி வர வச்சு நேற்றுக்கு பார்த்தாங்க. இன்னைக்கு வர சொல்லி பார்த்துருக்குறாங்க. அவருக்கு சீரான எல்லா பயிற்சிகளும் அந்த மருத்துவ சேவைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் ரொம்ப நல்லா இருக்காரு. இப்பதான் அவரை பார்த்துட்டு நான் வந்து வரேங்க. மருத்துவமனையில நோயாளிகள் வழக்கம் போல வராங்களா? மருத்துவமனையோட சூழல் இப்ப எப்படி இருக்கு? இல்ல, வராங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த அதாவது ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஒரு அதிகபட்சம் தனியார் மருத்துவர்கள் இருக்கிற ஒரு அமைப்பு. அது அவங்க கையில அவங்க இன்னைக்கு ஒரு 6 மணி வரைக்கும் போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. அவங்க கையிலையும் பேசினேன். என்னை வந்து இன்னைக்கு சந்திக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. நேற்றுக்கு அரசு மருத்துவர்கள் சங்கம் எல்லா சங்கங்களோடும் பேசிருக்கிறோம். எல்லாம் ஒரு சுமூகமா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அவங்க ஒரு கவனம் எடுத்தா ஏதாவது ஒன்று பண்றதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்துல பொதுமக்கள் எந்த வகையிலையும் பாதிக்காம அந்த கவனம் எடுத்து இருக்கணுங்கிறதுலையும் அவங்களும் உறுதியா இருக்கிறாங்க. இணைப்புல வந்து உங்களோட தகவல்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். இளைஞரின் தாக்குதலில் காயமடைந்த மருத்துவர் பாலாஜி நலமுடன் உள்ளார் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது நம்மிடம் தெரிவித்த தகவல்களை கேட்டோம். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.